என்னடா என்ன இன்ட்ரோ எதுவுமே இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ கட் ஆயிடுச்சுங்க. ஸோ தட் நான் அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, சஹருக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்றேன், டூ இஃப்தார் வரைக்கும் பார்க்க போறீங்க. ஸோ தட் சஹருக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசியா இருந்தது. ஸோ தட் சாண்ட்விச் செஞ்சுட்ருக்கேன். சாண்ட்விச் வந்து என்னோட ஸ்டைல் இது. லைக் நீங்க வெளிய சாப்பிடுற மாரி இருக்காது. கொஞ்சம் மயோனைஸ் அண்ட் கெட்சப்லாம் வச்சுட்டு எனக்கு ஆனியன் ரொம்ப பிடிக்கும். ஆனியன், சீஸ் எல்லாம் வச்சு எக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு எக்கில் நல்லா டிப் பண்ணி சாண்ட்விச் செஞ்சு சாப்பிடுவேன். இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சஹருக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். மீன்வைல் சஹருக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருந்தது. ஸோ தட் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தேன். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தட் ஃபர்ஸ்ட் சாண்ட்விச் செஞ்சிடலாம். சாப்பிட்டுட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். சிக்கன் மீன்கள் க்ளீன் பண்ணிகிட்டே வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் சைடில். அதனால தான் வந்து நான் இதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். சிக்கன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி தான் செய்யலான்னு நினச்சிருந்தேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தேன் இல்லையா, வெளியே போனோன்னு ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தது. சிம்பிளாக ஒரு கிரேவி வச்சுட்டு ரைஸ் வச்சுட்டு இந்த ரைஸும் கிரேவியும் வைக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது வச்சுட்டு சீக்கிரமாக வெளியே கிளம்பிட்டேன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சஹர் தான் நான் வீடியோஸ் எடுத்துருக்கேன். நீங்களே பாருங்கள். இந்த கிரேவி வந்து நான் ஒரு ரெசிபியாக எடுக்கலை. பட் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு vlog மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி எப்படி செய்யணும்னா, ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் வச்சு தான் சிம்பிளாக செஞ்சிடலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான். ஆனியன்ஸ் வந்து ஒரு 4 ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. 4 to 5 ஆனியன்ஸ். நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கேன். 4 to 5 ஆனியன்ஸ் நல்லா ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு லைக் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஒரு 2 ஆனியன்ஸ் வந்து அந்த 3 ஆனியன்ஸ் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு 2 ஆனியன்ஸ் வந்து நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பெரிய சைஸில் 4 டொமேட்டோஸ் எடுத்துக்கிட்டு 4 டொமேட்டோஸில் 2 வந்து கட் பண்ணிக்கிட்டு 2 வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு காட்ட வச்சுட்டேன். இந்த டொமேட்டோ பியூரே அண்ட் ஆனியன் பியூரேயோட ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஒரு ரொம்ப சிம்பிள் சட்டுன்னு செய்கிற மாதிரி, ஏன்னா நான் அன்றைக்கி ஹரிபரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய மெத்தட் ஆஃப் ஆனியன் ஸ்லைசிங் வந்து இதுதாங்க. அந்த வாழைக்காய் சீவிர பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளேட்ஸில் நான் ஆனியன் சீவிப்பேன். ரொம்பவே ஸ்லைஸாக, ரொம்ப தின் ஸ்லைசஸாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இந்த மெத்தட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஸ்லைஸ் ஆகி ஈஸியாக நமக்கு ஸ்டிர் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் வச்சுட்டு ஆனியன்ஸ் எல்லாம் சாட்டே பண்ணிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் ஸ்டிர் பண்ணுறப்போ சால்ட் சேர்த்து ஸ்டிர் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆகிடும் ஆனியன்ஸு. ஸோ தட் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சிக்கனு, டர்மரிக் எல்லாம் போட்டு நல்லா குக் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு வந்து நான் டைம் லாப்ஸில் காட்டுறேன். சைட் பை சைட் ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி ரைஸும் ஸ்டவ்வில் வச்சாச்சு, குக் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சிக்கனும் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். இதை நல்லா ஸ்டிர் பண்ணிட்டு இருக்கப்போ நான் பல்ப் ரெடி பண்ணிக்கிட்டேன். டொமேட்டோ அண்ட் ஆனியன்ஸ் நல்லா பல்ப் ஆக்கிட்டு அதில் ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டேன். இதில் சிக்கன் சேர்த்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டர்மரிக்லாம் சேர்த்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா எது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் செய்யலாம். சிக்கன் வச்சு நம்ம என்ன ரெசிபி வேணாலும் செய்யலாம். கிரேவிஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். பட் எனக்கு ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு முடிகிற மாதிரி ஒரு ரெசிபின்னா இது தாங்க. ஸோ தட் நான் அன்றைக்கி இது தான் செஞ்சுருக்கேன். நாளைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு
நான் ஒரு மில்க் புட்டிங் செய்யலான்னு யோசிச்சிருந்தேன். அம்மா வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்கக்கிட்ட கேட்கணும். என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு கேட்கலான்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த டைமில் மைண்டில் ஓடிட்டு இருந்தது, சீக்கிரமாக ஒர்க் முடியணும், சீக்கிரமாக ஒர்க் முடியணும் அப்படின்னு தான் ஓடிட்டு இருந்தது. அதே மாதிரி சீக்கிரமாக ஒர்க் முடிஞ்சிருச்சு. ரெட் சில்லி வந்து இந்த பியூரி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா ஈஸியாக குக் ஆகிடும். அதில் தான் நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes குக் பண்ணி வச்சுட்டு கழிச்சிட்டேன். அந்த இதில் நான் மறந்துட்டேன், கரம் மசாலாவும் சேர்த்தேன். கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டுட்டேன். இதுக்கப்புறமா நான் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் கிளிப்பிங் வந்து நான் சஹர் அப்போ எடுத்தது. இது சஹருக்கு எடுத்தது. அந்த டைமிங் வந்து நான் அன்றைக்கி லேட்டாக தான் எழுந்தேன், 4 o'clock எழுந்திரிச்சிட்டேன். ஸோ தட் மம்மி எல்லாமே வந்து ரீஹீட் பண்ணிவிட்டு எல்லாம் வச்சுட்டு ஃபுல் ஆஃப் வாட்டர் எல்லாமே நல்லா குடிச்சிட்டு ஒரு ஹைட்ரேட்டடாக இருந்து ஃபஜர் தொழுதுட்டு தூங்கியாச்சு. தூங்கி எழுந்து அகெயின் ரெடி ஆகிட்டு கொஞ்சமாக லிப்பாம் காஜல் அண்ட் ஐப்ரோஸ் பண்ணிட்டு நியத்து ரோசா நியத் இருக்கு இல்லையா, அது நல்லா ஓதிட்டு நெக்ஸ்ட்டு அன்னைக்கோட டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து நியத் ஓதுறதுக்கு முன்னாடி லைக் குளிச்சிடணும், லைக் எல்லாமே பண்ணிட்டு தான் நம்ம நியத் ஓதணும் அப்படின்னு எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிருந்தது. ஸோ தட் நான் எல்லாமே பண்ணிட்டு தான் நியத் பண்ணுவேன். பிஃபோர் 10 o'clock நியத்தை படிச்சிடணும், ஓதிடணும். தட் மீன் இதெல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. லைக் நெயில் தையல் அடிக்க வேண்டியது, அது நெயில் தையல்லாம் அடிக்கிற ஒர்க் இருக்குது, அதெல்லாம் அடிச்சுட்டு சைட் அம்மா வந்து சொன்னாங்க, இன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து நம்ம இது செஞ்சிடலாம், லைக் என்னன்னா சுப்ரியான்னு சொல்லுவோம். உங்களுக்கு யாருக்காவது சுப்ரியா தெரியும் அப்படின்னா நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சுப்ரியா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. லைக் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். சுப்ரியா செஞ்சிடணும். அது மிக்க சுப்ரியாவும் செய்யலாம், ஸ்வீட்டும் டெசர்ட்டாகவும் செய்யலாம், நம்ம ஸ்பைசியாகவும் செய்யலாம். நாங்கள் வந்து அன்றைக்கி ஸ்பைசியாக செஞ்சுருக்கோம், சிக்கன் போட்டு. அதுதான் அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க. இது பேர் தான் சுப்ரியா. இது ரெடி பண்ணிவிட்டு இது குக் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெசல் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆயில் நல்லா சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஸ்டார்டர் ஆன உடனே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸ் சேர்த்துக்கணும். ஆனியன்ஸ் நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா ஸ்டர் பண்ணிக்கணும். ஸ்டர் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லைக் நம்ம பிரியாணிக்கு ஆஃப்னி ரெடி பண்ணுற மாதிரி தாங்க எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டு சைட் பை சைட் நல்லா இது ரெசிபியாக நான் எடுக்கல, இதுவும் லைக் வ்ளாகாக தான் எடுத்துட்டேன். சைட் பை சைட் டொமேட்டோஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாமே லைக் குக் பண்ணிக்கிட்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் நோம்பு வச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுதுன்னு சொல்லி நான் இப்படி பண்ணியிருந்தேன். அம்மா சொன்னாங்க இது ரெசிபியாக எடு அப்படின்னு சொல்லி. நம்ம ரெசிபியாக எடுக்கிற வரைக்கும் டைம் இல்லை அண்ட் டயர்ட் ஆகிடும். ஸோ தட் இப்படி எடுத்துடலான்னு சொல்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு இப்படி எடுத்துகிட்டு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இது கூட வந்து புட்டிங் செஞ்சுருந்தேன். அந்த ப்ரெட் இருந்தது, ப்ரெட்டோட பன் பட்டர் ஜாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பன் பட்டர் ஜாம் செஞ்சுருந்தேன். பன் பட்டர் ஜாம் இல்லை, ப்ரெட் பட்டர் ஜாம் செய்திருந்தேன். அதுதான் செய்யுது. இது நல்லா சால்ட் பண்ணிட்டு இதில் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் அண்ட் மஞ்சள் சேர்த்து நல்லா அதுவும் ஸ்மெல் போகிற அளவு ஸ்டிர் ஃப்ரை பண்ணி விட்டுடணும். இருக்க ராஸ்மெல் எல்லாம் போன அப்புறம் ரெட் சில்லி, டொமேட்டோஸ், மின்ட், கொரியாண்டர் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு குக்காக விட்டுருந்தோம். இதெல்லாம் வந்து ஒரு மசாலாவாக நமக்கு ஃபார்ம் ஆகிடணும். அதில் வந்து நம்ம சைடில் பாயில் பண்ண வச்சுருக்கேன் வாட்டர், அந்த வாட்டர் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொதிச்சு வந்த அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க சுப்ரியா எல்லாமே வந்து இந்த மசாலாவில் விட்டுணும். மசாலாவில் சுப்ரியா நல்லா குக்காகி வந்தோடனே நம்மளுடைய டேஸ்டி சுப்ரியா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
சுத்ரியா செய்யறதுக்காக தாங்க ரொம்ப டைம் எடுக்கும். இது வந்து நம்ம பொறுமையா செஞ்சுட்டா நம்மளுடைய சுத்ரியா சூப்பரா ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க, அந்த அக்னி வாட்டர் வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாட்டர் அண்ட் மசாலால வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்க சுத்ரியா எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா லைட்டா உடையாத மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அகைன் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்மளுடைய சுத்ரியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சுத்ரியா. நீங்க ட்ரை பண்ணலாம்னா ட்ரை பண்ணி பாருங்க. சைட் பை சைட் வந்து புட்டிங் செய்யலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு, புட்டிங்க்காக 2 ஹோல் எக்ஸ், சுகர் எல்லாம் பீட் பண்ணிட்டு, அதில் நாங்கள் வில்லேஜ்லேருந்து வாங்கிட்டு வந்த பஃபலோ மில்க் இருந்தது. அந்த பஃபலோ மில்க்ல தான் செஞ்சிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அது வந்து அவுட்புட் வந்து ரொம்ப அந்த என்னோட போல் வந்து யாருக்கும் நான் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன். அந்த போல் வந்து எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அந்த போல் இல்லாமல் நான் வேற ஒரு சில்வர் போலில் செஞ்சேன். அதனால் அந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி வந்துச்சு. பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க, எப்பயும் செய்கிற மாதிரி. அண்ட் நான் எப்பவுமே வந்து வெனிலா எசன்ஸில் தான் செய்வேன். ஸோ தட் இன்றைக்கும் வெனிலா எசன்ஸில் தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மில்க் சொல்லி ஆகணும், செம்ம திக்காக இருந்தது. அந்த மில்க்னாலேயே அந்த புட்டிங் வந்து நல்லா செட் ஆகி ஒரு டேஸ்ட்டு சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அந்த மில்க்கு. வித்தவுட் வாட்டர், கொஞ்சம் கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் அந்த அண்ணா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்னைக்கு இஃப்தாருக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருந்தோம். நோம்பு கஞ்சி வந்து அப்பா பள்ளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த நோம்பு கஞ்சி, சுத்ரியா, டேட்ஸு, புட்டிங்கு, பிரெட் பட்டர் ஜாம். நீங்கள் இஃப்தாருக்கு என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். அல்லாஹ் ஹாஃபிஸ்.